வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் 2 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போது என்ன பார்க்கலான்னா, அதோட நோட்டிஃபிகேஷன் டேட் இன்றைக்கி தான். லாஸ்ட்டாக நம்ம எப்போது சப்மிட் பண்ணணும்னா 19/7/2024 நம்ம சப்மிட் பண்ணியிருக்கணும். அப்ளிகேஷன் விண்டோ நம்ம கரெக்ஷன் பண்ணணும்ல, கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 3 நாள் கொடுப்பாங்க. அது 24ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ வச்சுருக்காங்கன்னா 14 செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வச்சுருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான டேட் இன்னும் சொல்லலை. நம்ம ப்ரிலிமினரி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போவுமே கொஞ்சம் முன்னக்கூட்டியே அப்ளை பண்ணுறது பெட்டராக இருக்கும். நம்ம 19ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் முன்னக்கூட்டியே அப்ளை பண்ண பாருங்கள். இப்போ வேக்கன்சி பற்றி பார்க்கலாம். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் 336 கொடுத்துருக்காங்க. இதுதான் பெரிய ஒரு வேக்கன்சியாக இருக்குது. டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் தான் கொடுத்துருக்கிறதுலே. இங்கே இப்போ கொடுத்துருக்க வேக்கன்சியில் ஃபாரஸ்டரையும் ஆட் பண்ணிக்காங்க. முன்னாடி ஃபாரஸ்டர் தனியாக தான் கொடுத்துருப்பாங்க, இப்போ ஃபாரஸ்டர் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது 2வது பெரிய வேக்கன்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 107 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது குரூப் 2க்குள்ளே போஸ்டிங்ஸ். குரூப் 2 மொத்தம் 507 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. குரூப் 2ஏக்கு தனியாக அதுக்கும் வேக்கன்சி ஃபஸ்ட்டு பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டருக்கு 1, சீனியர் இன்ஸ்பெக்டர் 497. இதுவும் அதிகமாக தான் இருக்குது. சீனியர் இன்ஸ்பெக்டர் குரூப் 2க்கு நம்ம பார்த்ததில் அதிகமான வேக்கன்சி டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு 336, ஃபாரஸ்டருக்கு 107. இந்த 2 வேக்கன்சியும் அதிகமானது. மொத்தம் 507. 2ஏல பார்த்தோன்னா நிறைய வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தோன்னா இவங்களுக்கு 2ஏக்கு மட்டும் 1820 வேக்கன்சி இருக்குது. இதில் அதிகமான போஸ்டிங் வேக்கன்சி இருக்குதுன்னா அது அசிஸ்டண்ட் ஒன்று இருக்குது. அப்படி நிறைய வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம ஏஜ் லிமிட்டட் பார்க்கலாம். இந்த ஏஜ் லிமிட்டட் அதர்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசிஎம்ஸ்க்கு பொருந்தாது. ஏஜ் லிமிட்டட் எப்பவும் போல தான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷ்னல் பார்த்தோம் அப்படின்னா சில போஸ்டிங்ஸ்க்கு மட்டும்தான் எஜுகேஷ்னல் வரும். இப்போது எடுத்துக்காட்டு டிபார்ட்மெண்ட் கமர்ஷியல் டேக்ஸு, அதுக்கு பிஏ, பிசி, பிஎஸ்சி, பிகாம் முடிச்சிருக்கணும். அந்த மாதிரி அதுமாதிரி லா, அந்த இதுக்கும் லா முடிச்சிருக்கணும். அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபாரஸ்டருக்கு பார்த்தோன்னா சில சயின்ஸ் குரூப்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. எல்லா டிகிரியும் அதுக்கு அப்ளை பண்ண முடியாது. சில குறிப்பிட்ட டிகிரிஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இது மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதுனா, அப்படி பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு நம்மளுடைய எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்த்துடலாம். ஜென்ரல் ஸ்டடீஸில் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஜிஎஸ் 75 மார்க்கு. இது குரூப் 2க்கும் 2ஏக்கும் காமன் தான். இது ஆப்ஜெக்டிவ் டைப் தான். எக்ஸாம் மோடு எப்படி இருக்குன்னா OMRல தான் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுக்குமே காமனான எக்ஸாம் தான். ஆப்டிடியூட் பார்த்தோம்னா அதுவும் லாங்குவேஜ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். இது 75, இது ஆப்டிடியூட் 25, ஜென்ரல் தமிழ் 100, மொத்தம் 200 மார்க்கு. 3 மணி நேரம் எழுதணும். மேக்ஸிமம் குவாலிஃபையிங் மார்க் 90 மார்க்கு. அப்ஜெக்டிவ் டைப் தான். ரெண்டுக்குமே
காமனான எக்ஸாம். அதுக்கடுத்து மெயின் எக்ஸாம் பார்த்தோன்னா 2க்கும் 2Aக்கும் தனித்தனி பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் 100 மார்க் எழுத போகிறீங்க 3 மணி நேரத்துக்கு. குவாலிஃபையிங் மார்க் வந்து பார்த்தோன்னா 40 மார்க்கு. இது டிஸ்கிரிப்டிவ் ரிட்டன் மாதிரி இருக்கும். பேப்பர் 2வும் ஜிஎஸ் தான். இது டிகிரி ஸ்டாண்டர்டில் 300 மார்க்கு. அதுவும் அதே 3 மணி நேரம் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் வந்து 90 மார்க்கு. இது டிஸ்கிரிப்டிவ் தான். பேப்பர் 1 வந்து ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாம் தான். அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பேப்பர் 2ல் இருக்கிற மார்க்கை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2Aக்கு தனியான மெயின்ஸ் எக்ஸாம். அப்போது பேப்பர் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, இதுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். இது வந்து 40 மார்க்கு குவாலிஃபையிங். 100 மார்க்குக்கு நம்ம 3 மணி நேரம் எழுத வைப்பாங்க. ஆனால் இது ரிட்டன் எக்ஸாம் தான். இது டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து நம்ம ரிட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பு. நம்ம வந்து 2க்கும் 2Aக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் டிஸ்கிரிப்டிவ் வரும். ஆனால் அதுக்கு பேப்பர் 2 குரூப் 2க்கு பார்த்தோன்னா அது வந்து டிஸ்கிரிப்டிவ். ஆனால் மெயின்ஸ் குரூப் 2A வந்து பார்த்தோன்னா இது வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பு. ஆனால் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாம். நம்ம ப்ரிலிமினரி பார்த்தோம்னா அது OMR ஷீட்டில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு இங்கே கொண்டு வந்திருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னு சொல்லிட்டு. இதுக்கு குவாலிஃபையிங் மார்க் வந்து 90. ஜிஎஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ரீசனிங் தனியாக வச்சுருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அப்புறம் ஜென்ரல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ் 100, ரீசனிங் 40, தமிழ் வந்து 60 மார்க். மொத்தம் 200 மார்க்கு. 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 300 மார்க்கு. கொஸ்டின் 200, 300 மார்க். 3 மணி நேரம் எழுதுவீங்க. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்புறம் எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த சென்டர் கொடுத்துக்கலாம். ஆனால் மெயின்ஸுக்கு பார்த்தோன்னா எல்லா டிஸ்ட்ரிக்குமே மெயின்ஸே வராது. மொத்தமே ஒரு 20 டிஸ்ட்ரிக் போல் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எக்ஸாம் பொறுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அப்ளை பண்ணும் போதே மெயின்ஸுக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது, அதை பார்த்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது அப்புறம் சிலபஸ் பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரிலிமினரி பார்ப்போம். இதில் வந்து குரூப் 2 2Aக்கும் ஒரே எக்ஸாம் தான் ப்ரிலிமினரி. ஸோ பொதுவான ஒரு சிலபஸாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இலக்கணத்தில் 21 டாபிக்ஸ் வருது. இலக்கியத்துலேயும் இருக்குது, பார்த்துக்கோ. இலக்கியத்துலேயும் இருக்குது. அதுமாதிரி தமிழ் அறிஞர்கள் பகுதி, தமிழ் தொண்டு அப்படின்னு இருக்குது. இங்கிலீஷில் கிராமர் பார்ட்டியே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் போயம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஜிஎஸ்ஸு டிகிரி ஸ்டாண்டர்டில் ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் ஈவெண்ட்ஸு, ஜியோக்ரஃபி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து ஒரு 10 டாபிக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெயின்ஸோடைய எக்ஸாமினோட பேட்டர்ன் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து குரூப் 2க்கு பார்த்துக்கலாம். இது வந்து ரெண்டுக்குமே காமன் தான். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, மொழிபெயர்த்தல், தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தல், ஆங்கிலத்துலேருந்து தமிழுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாம் தான். ஸோ இதை நினச்சி நம்ம வந்து கவலைப்பட வேணாம். குட்டி குட்டி டாபிக்ஸ் தான். அதை வந்து நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லேயே நம்ம எழுதியிருப்போம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பேப்பர் 1. பேப்பர் 2 பார்த்தோன்னா இது வந்து குரூப் 2க்குள்ளது. மொத்தம் 7 டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு தனியாக இந்தந்த மார்க் போகணும். ஒவ்வொரு டாப்பிக்கும் மார்க்கே தனியாக கொடுத்துட்டாங்க. மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுக்கு ஒரு 40 மார்க்கு. தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் இதுக்கு ஒரு 30 மார்க்கு. இந்த தமிழ் சொசைட்டிக்கு மட்டும்தான் நீங்கள் தமிழ்லையும் எழுதிக்கலாம் அல்லது இங்கிலீஷ்லையும் எழுதிக்கலாம். நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் தமிழ் சொசைட்டியில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. மற்ற எல்லாத்துலேயுமே நீங்கள் இங்கிலீஷ் எடுத்திங்கன்னா இங்கிலீஷில் தான் எழுதணும், தமிழ் எடுத்தால் தமிழில் தான் எழுதணும். அதுக்கப்புறம் 3rd டாபிக் சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு ஒரு 50 மார்க்கு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் ஒரு 40 மார்க்கு. கான்ஸ்டியூஷன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு ஒரு 60 மார்க்கு. ஜியோக்ரஃபி ஆஃப் இந்தியா, environment, biodiversity and disaster management in India with specific reference to தமிழ்நாடு 40 மார்க்கு.
செவன்த் யூனிட் பார்த்தோன்னா இந்தியன் எக்கனாமி வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு ஒரு 40 மார்க், மொத்தம் 7 யூனிட்ஸு. ஆனால் குரூப் 2A பார்த்தோன்னா 5 யூனிட்ஸ் வரும். மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அதே டாபிக் தான். இது ஒரு மார்க் மட்டும் வேரியேஷன் ஆகும், கொஞ்சம் சிலபஸும் வேரியேஷன் ஆகும் 2A. 2A வந்து பார்த்தோன்னா ஒரு ஆப்ஜெக்டிவ் டைப் தான். ஆப்ஜெக்டிவ் டைப்பு 2A ஆப்ஜெக்டிவ் டைப் தான். பார்ட் ஏல வந்து ஜிஎஸ் கொடுத்துருக்காங்க. 2A ஆப்ஜெக்டிவ் டைப்பில், ஆனால் கம்ப்யூட்டர் பேஸ்டுன்னு பார்த்தோம். யூனிட் 1ல் மாடர்ன் ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி அண்ட் ஹெரிட்டேஜ் ஒரு 20 மார்க்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு 30 மார்க்கு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் ஒரு 15 மார்க்கு. யூனிட் 4 வந்து தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு 20 மார்க்கு. 5வது யூனிட் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடு ஒரு 15 மார்க்கு. பார்ட் பியில் வந்து ரீசனிங் அகர்வால் புக்கில் இருக்கிற அப்படியே 27 டாபிக்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 40 கொஸ்டின் அதுலேருந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்ட் சி வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் பொது தமிழ், அது வந்து ஒரு 21 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் 22 டாபிக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் உடனே நீங்கள் எப்போவுமே மேக்ஸிமம் அப்ளை பண்ண பாருங்கள். தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.